அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்போ ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும்போது விசேஷமான நாட்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜருடைய ஒரு சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனை, இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பாக வருதுங்க. ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க. அதை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது. என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமான் நடராஜர் உங்களுக்கு தருவார். முடிஞ்ச வரையும் தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும் போது நமக்கு அத்தனை விஷயங்கள் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள். 15 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அமைப்புங்க. இப்ப செப்டம்பர் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பிறையில வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பட்ச ஆரம்பம் அப்படிம்பாங்க. இந்த மகாலய பட்ச ஆரம்பம் என்னன்னா 15 நாட்கள் நடக்குங்க. அதாவது இந்த பௌர்ணமி பிரதமையிலிருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்கள்ல ஒரு விரதம் இருக்கிறது, ஒரு அனுஷ்டானமா இருக்கிறது, சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் இருப்பாங்க. இருப்பினும் நம்ம என்ன செய்யலாம்னா செப்டம்பர் 11ஆம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்ப்பணம். பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூத்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம்பாங்க. அதுபோல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி, தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனாலும் தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம், சிறப்பாக இருக்கும். அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேசி அன்னைக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம்பாங்க. அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க. இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா முக்கியமா எல்லா குலத்தார்களும் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை, புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ஒரு மோட்சத்தை அடையணும். இந்த பூலோகத்திலேருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் எம்பெருமான் நமக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம். அதுல நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக சொல்கிறேன். செப்டம்பர் 21 பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க. இது எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது முடிவு காலம். இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுல திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க, இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு. முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சாரப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப 6 மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா, 1 வருடம் கழிச்சு கொடுக்கலாமா, இந்த மலை கோயிலுக்கு போகலாமா, இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன, நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நிறைய பேத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு அந்த இறந்தோருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம். அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். 22ஆம் தேதி 2025 மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த 9 நாட்களும் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில தான் இது ஆரம்பிக்கும். மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும் பொழுது உங்களுக்கு சொல்றேன். மிதுன ராசி நேயர்களே ரொம்ப சிறப்பா அற்புதமா இருப்பீங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். ஜென்மத்துல குரு இருக்கனால குழந்தைங்க எல்லாம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் சில பேருக்கு வந்து நிறைய விரைய செலவுகள், வீடு விஷயமா இருக்கட்டும், ஒரு வண்டி விஷயமாக இருக்கட்டும், ஒரு உத்தியோக மாற்றமாக இருக்கட்டும், நிறைய பயணம் ஏற்பட்டுச்சுன்னு நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா நல்லா இருக்கும். பயப்பட வேண்டாம், பயத்தை விடுங்க. எதையுமே சமாளிக்கிற குணம் இருக்கு. இயற்கையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது, பெருமாள் ஆதிக்கத்தோட பிறந்த நீங்க எப்பயுமே நல்ல ஒரு அமைப்புல இருப்பீங்க. மிருகஷீரிடமா இருக்கட்டும், திருவாதிரையா இருக்கட்டும், அதே போல புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நல்லதை தான் நடக்கக்கூடிய அமைப்பு எப்பயுமே வந்து மிதுனத்துக்கு உண்டு அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கணும். குரு பகவான் வந்து நல்ல விஷயத்த கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்னா ஆன்மீகம் சேர்ந்த விஷயம், ஆன்மீக சான்றோர்கள் ஆன்றோர்களை வந்து மீட் பண்றது, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு செப்டம்பர் மாதத்துல நடக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். மனைவினாலேயோ அல்லது ஒரு பெண்ணாலேயோ ஒரு லவ்வர்ஸ்னால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு பணவரவும் தரக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல கடகத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கு. எம்பெருமான கெட்டியா பிடிச்சுங்க. பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். நிறைய நீங்க இந்த ஹோம பூஜை, அதே போல கும்பாபிஷேகம், இதெல்லாம் இந்த வருஷம் நிறைய கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டே இருக்கும். வாய்ப்புகளை நழுவ விடாம இந்த ஜென்ம குருவுல இருக்கும் பொழுது நீங்க நிறைய வந்து ஆன்மீகம் எந்த அளவுக்கு தொடறீங்களோ, ஏன் இதை சொல்றேன்னு நல்ல கவனத்துல எடுத்துங்க. 7ஆம் இடம் அப்படிங்கும்போது உபயராசி காற்று ராசியான மிதுனம். உங்களுக்கு 7 என்னதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னிங்க. அப்ப கன்னியா 7ங்க தனுஷு வந்து 7ஆம் இடம். அப்ப 4 7 அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு முக்கியம். 4ஆம் இடம் அப்படிங்கும்போது குடும்பம், அதே போல வண்டி வாகனம், தாய் வழி சொந்தங்கள், தாய் அம்மாவை சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதுன ராசி நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்ப 7ஆம் இடம் அப்படிங்கும் போது பாதகஸ்தானங்க. அந்த பாதகாதிபதியான 11ஆம் இடத்துக்கும் உடையவனான 7க்கு உடையவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7க்கும் 10க்கும் உடைய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும் போது மைனஸ் பிளஸ் ஒரு பாதகத்தை செஞ்சுட்டு, என்னங்க பாதகம் செய்வாங்க, இதுவரையுமே எனக்கு செய்யலையே, அது எப்ப வேணாலும் வரலாம், ஏன்னா இன்னும் 6-7 மாசம் பயணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப குரு வந்து இந்த பாதகாதிபதியாக இருந்து உங்களுக்கு நட்பு ரீதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டானா கொஞ்சம் நீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கக்கூடிய விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்ப 2ஆம் தாரமா வாக்கப்படக்கூடிய 2ஆம் தாரமா போகக்கூடிய அமைப்புக்கு மிதுனத்துக்குள்ள இந்த மாசம் நல்லா இருக்கு, சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா ஆவணி மாசம் உங்களுக்கு விசேஷமான மாசமாக இருக்கு. 3ஆம் இடத்துல புதன் கேது சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு முயற்சியில சின்ன சின்ன தடைகள் இருக்கக்கூடியது, பத்திரம் பாண்டு, அதே மாதிரி இந்த மாதிரி விசா எடுக்கிறது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதத்தை, ஒரு கெடுபலனை சின்னதா கொடுக்கறது, ஒரு அலைச்சலை கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு பிளஸ்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். குருவாக இருந்து உங்க முன்னோர்கள் யாராரு உங்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இந்த மகாலயபட்ச அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க கண்டிப்பா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய வரிசையில மிதுன ராசி நேயர்கள், அப்பாவுக்கு கொடுக்கலையா, தாத்தாவுக்கு கொடுக்கலையா, அவங்கள கொடுங்க. இந்த மாசம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது பரணி நட்சத்திரம் அன்னைக்கு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அமாவாசை அன்னைக்கு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செய்யுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா மிதுனத்துக்கு எப்படின்னா ஏனோதானன்னு செய்யக்கூடிய அமைப்பு, அடிக்கடி சோம்பேறித்தனம் வர்றது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒத்தி போடக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. கம்யூனிகேஷன், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ, நட்பு வட்டாரத்துல சின்ன சின்ன பகை விஷயம்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனாலும் நீங்க சமாளிச்சு வரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். புதாத்திய யோகம் அப்படிங்கிறதுலாம் வந்து கோச்சார கிரகங்களை வச்செல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துல சூரியனோ புதனோ நல்ல ஒரு அமைப்பு, ஏன்னா புதன் உங்களுடைய ராசிநாதன். அப்ப உங்களுடைய இடத்துல சூரியன் புதன் நல்ல ஒரு அமைப்புல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றி, ஒரு ஜெயத்தை, ஒரு புதிய முயற்சிக்கான அமைப்புகளுக்கு வந்து படிப்படியாக அது ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பல விஷயங்கள் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா சிவன் வழிபாடு இந்த மாசம் எடுங்க. ரொம்ப அந்த ஆராதனை அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு
ஆணி திருமஞ்சனம் மாதிரி உங்களுக்கு இந்த மாசம் வரக்கூடிய திருமஞ்சனம் ரொம்ப விசேஷமானது. அதை நம்ம கண்டிப்பா திருவாதிரை நட்சத்திர சிவன் கோயில்ல வில்வம் கொடுத்து ஒரு 3 அபிஷேக பொருள், எப்படின்னா பால் தேன், பால் கிடைக்கலன்னா பன்னீர் வாங்கிக்கிங்க. ஏன்னா அபிஷேக பிரிய சிவன் அல்லவா, அதனால அவருக்கு பன்னீர் தேன் விபூதி பாக்கெட்டு வாங்கி வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிங்க. அப்ப முன்ஜென்ம ஒரு பாவமோ கர்ம வினையோ உங்களுக்கு குறையக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா குரு உட்கார்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். அதனால குருவாகவும் குருவே துணையாகவும் ஒரு குரு மந்திரமாகவும், மந்திரமாவது நீருங்க, எல்லாமே யாருன்னா ஈசன் தான். அப்ப சிவனுடைய அமைப்புல இருந்து எம்பெருமானான உங்களை இயக்கக்கூடியவரும் அவர் தான். அதனால்தான் நான் தில்லை நடராஜ பெருமாளை சிதம்பரத்துல போய் சேவிச்சுட்டு வரேன்னா கூட இந்த மாசம் நீங்க போயிட்டு வாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனையா, அல்லது உடல்நிலை கோளாறு ஏதாவது பிரச்சனையா, அல்லது உங்களுக்கு வீட்டுல ஏதாவது குடும்ப சண்டை சச்சரவு, ஒற்றுமை இல்லை, எதுவா இருந்தாலும் மிதுன ராசிக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா சிவனும் பெருமாளும் சூரியன் புதன் இந்த கிரக சேர்க்கைக்கு நான் எம்பெருமானும் சிவனும் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் எங்க இருக்கோ அந்த ஆலயத்துக்கு சென்று நீங்க வழிபாடு எடுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுலயும் ஓரை இருக்கு, எந்த நாள் போகணும்னு இருக்கு. டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது, நீங்க விவரமா கேட்டுக்குங்க. ஏன்னா தசா புத்தி தான் உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணி பல விஷயங்கள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.